கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய உதவியினால் இரண்டாவது நோன்பை நோற்றவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை கற்றுக்கொள்வோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பற்றுக்கொள்வோம் என்ற துணைப்பொருளின் கீழ் தொடர் விளக்க வகுப்புகளை நடாத்துவதற்கு நாம் திட்டமிட்ட வகையிலே இன்று இரண்டாவது வகுப்பிலே நாம் சந்தித்திருக்கின்றோம். நேற்றைய தினம் நாங்கள் பார்த்த விடயத்தை சுருக்கமாக நினைவூட்டிக் கொள்கிறேன். ஹதீஸ் என்றால் என்ன, சுன்னா என்றால் என்ன, தாரீக் என்றால் என்ன, சீரா என்றால் என்ன, இந்த நான்கு சொற்களுக்கும் இடையிலான நுணுக்கமான வேறுபாடுகளை நாம் நேற்று பேசியிருந்தோம். ஹதீஸ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் என்றும், சுன்னா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை நடைமுறை என்றும், தாரீக் என்பது பொதுவாக அனைத்து வரலாறுகளையும் குறிக்க பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சொல் என்றும், சீரா என்பதுதான் தனித்துவமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய விவரணங்களை உள்ளடக்கிய வரலாறை தான் சீரா என்று சொல்வதாக நாங்கள் பார்த்தோம். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே பெயர் குறிப்பிடப்பட்ட 25 நபிமார்களுடைய பெயர்களை நாங்கள் நேற்று பார்த்தோம். அந்த 25 நபிமார்களில் 25வது நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். இது தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனிலே 2 பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தன. ஒன்று முஹம்மது என்ற பெயரை கொண்டு 4 தடவைகள் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை அழைக்கின்றான். அந்த 4 இடங்களும் என்னென்ன இடங்கள், அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். முஹம்மது என்ற சொல்லினுடைய அர்த்தத்தையும் நாங்கள் நேற்று பார்த்தோம். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட சொல் அஹ்மத் என்ற சொல். இதுவும் குர்ஆனிலே ஒரே ஒரு இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னைய வேதங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்த அந்த வாசகத்தை சொல்லுகின்ற அந்த வசனத்தை நாங்கள் நோக்கியிருக்கிறோம். அடுத்ததாக ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பலவிதமான பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த பெயர்களையும் நாங்கள் நேற்றைய தினம் பார்த்திருந்தோம். அவ்வளவுதான் நாங்கள் நேற்று பார்த்த விஷயம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பயோடேட்டா, ஒரு சுய விவரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய முழு பெயர் முஹம்மது இப்னு அப்துல்லா என்பவருடைய மகன் முஹம்மது என்பதுதான் அவருடைய பெயர். கிறிஸ்துவுக்கு பின் 570களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறக்கின்றார்கள். மக்கா நகரம்தான் அவர்களுடைய பிறப்பிடம். இளமையிலேயே அல் அமீன், அஸ்ஸாதிக் என்ற சிறப்பு பெயர்களால் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். தந்தை அப்துல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவில் இருக்கின்ற போதே மரணித்து விடுகின்றார்கள். ஆமினா பின்த் வஹப் என்று சொல்லக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் ஒரு சிறந்த பெண்மணியாக காணப்பட்டார்கள். அவர்களிடம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற போதே மக்காவிலே தொற்று நோய் பரவிக்கொண்டிருந்ததன் விளைவாகவும், அரேபியர்களுடைய வழக்கப்படி கிராமப்புறங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பி பாலூட்டுகின்ற வழக்கம் இருந்தமையினாலும் ஹலீமா பின் சாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்து பெண்ணிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொடுத்து அனுப்புகின்றார்கள் செவிலித்தாயாக செயற்படுவதற்காக. அவர்கள் ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள், பின்னர் ஒரு 1.5 வருடங்கள், நீண்ட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பருவத்திலே அவர்களை வளர்த்தவர்களாக ஹலீமா பின் சாத் அவர்கள் தான் காணப்படுகின்றார்கள். பிறகு 6 வயதிலே தன்னுடைய தாயையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழந்து விடுகின்றார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய பொறுப்பை அப்துல் முத்தலிப் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களும் மரணித்து போக சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபாரத்துக்கும் ஆடு மேய்ப்பதற்கும் பழக்கி தொழிலை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் ஹதீஜா பின்த் ஹுவைலித் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் செல்வ சீமாட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகளை பற்றி அறிகின்றார். உடனே முதலில் தன்னுடைய வியாபாரத்தினுடைய ஒரு மேற்பார்வையாளராக, ஒரு சேல்ஸ்
ரெப்ரசன்டேட்டிவாக, ஒரு வியாபார பிரதிநிதியாக அவரை நியமிக்கின்றார்கள். அதிலிருந்து ஒரு முழு நேர வியாபாரியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாறி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வியாபார பொருட்களை பல்வேறு நாடுகளுக்கும் கொண்டு சென்று விற்பனை செய்து வருகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய பண்பாடுகளையும் அவர்களுக்கு நடந்த சில மோஜிசாத்துக்களையும் அவர்களோடு கூட இருந்த மைசரா என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு எடுத்து சொல்ல அவரை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 15 வருடங்கள் மூத்தவராக இருந்தும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் தடவையாக ரசூலுல்லாஹ்வுக்கு அது முதல் திருமணம், அவ்வாறு திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஹதீஜா பின் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களோடு 15 வருடங்கள் இல்லற வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 திருமணங்களை செய்தார்கள். அது ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் ஒவ்வொரு நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. அதை பற்றி நாங்கள் பின்னால் ஒரு அமர்விலே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களை பற்றி தனியாக நாங்கள் ஆராய இருக்கின்றோம். இவருடைய குடும்பத்தை பொறுத்தவரையிலே குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள். குறைஷி குடும்பம் அந்த அரபு வம்சங்களிலே மிகவும் பிரபலியம் பெற்ற ஒரு குடும்பமாக இருந்தது. வணிகத்திலே பிரபலியம் பெற்றவர்கள். இதனால்தான் நாங்கள் குர்ஆனிலே பார்க்கின்றோம், லிஈலாஃபி குறைஷ், குறைஷிகளுக்கு பழக்கப்படுத்தி கொடுத்ததற்காக, லிஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்திலும் மாரி காலத்திலும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு இந்த உலகத்தை இலகுபடுத்தி கொடுத்ததற்காக இந்த குறைஷிகள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே என்று அவர்கள் கேட்கின்றார்கள். லிஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், அவர்கள் அதற்காக எப்படி நன்றி செலுத்த வேண்டும்? ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், இந்த பைத் என்று அழைக்கப்படுகின்ற கஅபாவினுடைய இரட்சகனை அவர்கள் வணங்க வேண்டுமே. ஏனென்றால் அவன்தான் அவர்களுக்கு அல்லது அத்அமஹும் மின் ஜூ, அவர்களுக்கு பசியிலிருந்து அல்லாஹ் தஆலா உணவளித்தான். வஆமனஹும் மின் ஹௌஃப், பயத்திலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்தான். இந்த அருட்கொடைகளுக்காக குறைஷிகள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இந்த குறைஷி வம்சத்தை பற்றியே சூரா குறைஷுக்கு தனியான ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அவர்கள் பிசினஸிலே மிகவும் ஈடுபாடு கொண்ட ஒரு சமூகமாக, ஒரு பரம்பரையாகத்தான் குறைஷி வம்சத்தினர் இருந்து வந்திருக்கிறார்கள். அந்த வம்சத்திலே பிறந்தவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் அவர்களும் பிற்காலத்திலே ஒரு வியாபாரியாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய மிக சுருக்கமான அறிமுகம். அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள் இருந்தார்கள், 2 ஆண் குழந்தைகள் மனைவிமார் மூலமாகவும், மாரியத்துல் கிபத்தியா என்று அழைக்கப்படுகின்ற நஜ்ஜாஷி மன்னனினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட அடிமை பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணந்து கொண்டு அவர்களுக்கூடாகவும் ஒரு குழந்தை இப்ராஹிம் என்கின்ற ஒரு குழந்தை கிடைத்திருந்தது. ஆகவே மொத்தமாக 7 பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாரிசாக இருந்தார்கள். நான் நேற்று சொன்னதை போல அவர்களில் எந்த ஒரு ஆண் வாரிசும் உயிரோடு இருக்கவில்லை. அவர்கள் அனைவரும் சிறிய வயதிலேயே மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் படிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு தமிழ் மொழியிலேயே நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. அவற்றை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இந்த பெருநாளைக்கு உடுப்படுப்பதற்கு செலவழிப்பது போல, ஏனைய எங்களுடைய கொண்டாட்டங்களுக்கு செலவழிப்பதை போல என்னுடைய வீட்டிலே ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று புத்தகமும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு நியத்தை வைத்துக் கொண்டால் அது சிறந்ததாக அமையும். வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளும் அதனை வாசிப்பார்கள். அதனூடாக ஒரு இஸ்லாமிய அறிவு வளர ஆரம்பிக்கும். இந்த புத்தகம் மார்ட்டின் லிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவரினால் எழுதி வைக்கப்பட்டது. இது ஒரு கிறிஸ்தவ சகோதரர். பின்னாளிலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். ஆனால் இந்த வரலாற்றை எழுத ஆரம்பிக்கின்ற போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னால் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். சையத் இப்ராஹிம் என்று தன்னுடைய பெயரை பின்னால் மாற்றிக்கொண்டார். ஆரம்பத்திலே அவர் மார்ட்டின் லிங்க்ஸ் என்ற பெயரினால் தான் அழைக்கப்பட்டார். இது உலகம் முழுவதுமே மிக பிரபலமாக ஆங்கில மொழியிலே எழுதப்பட்ட ஒரு நூல். இது 2000களிலேயே தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு த முஹம்மத் என்ற பெயரிலே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயரிலே இப்பொழுது அது தமிழ் மொழியிலும் கிடைக்கிறது. இந்த புத்தகம் புத்தக நிலையங்களிலே தாராளமாக கிடைக்கின்றது. மார்ட்டின் லிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில எழுத்தாளரினால் எழுதப்பட்ட மிக பிரபலமான இஸ்லாமிய வரலாற்று நூல். இவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை ஆரம்பத்திலிருந்து, பிறப்புக்கு முந்திய காலத்திலிருந்து ரசூலுல்லாஹ் மரணித்து குலஃபாக்களுடைய ஆட்சி வரும் வரைக்கும் உள்ள பகுதிகளை இந்த புத்தகத்திலே ஆராய்ந்திருக்கின்றார். சுருக்கமாக ஆராய்ந்து கொண்டு சொல்கிறார். அது அவருடைய பார்வையில் எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு வரலாற்று நூல். இரண்டாவது மிக பிரபலமான ஒரு
சீரா நூல் இருக்கிறது. இதுவும் தமிழ் மொழியில் கிடைக்கிறது. ரஹீகல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். ரஹீகல் மக்தூம் என்ற சொல் சூரா முத்தஃபிஃபீனிலே அல்லாஹ் தஆலா சுவர்க்கவாதிகளின் மதுவை பற்றி பேசுகின்றான். சுவர்க்கத்திலே எங்களுக்கு இந்த உலகத்திலே ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்கள் மறுமையிலே ஹலாலாக்கப்படுகின்றது. அதிலே ஒன்றுதான் மது. இந்த உலகத்திலே யாரெல்லாம் போதை வஸ்துக்களோடு சம்பந்தப்படாமல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அந்த சுவர்க்கத்திலே அல்லாஹ்வினால் தயாரிக்கப்பட்ட மிக அற்புதமான மது இருக்கிறது. அதனை அல்லாஹ் அந்த மதுவை பற்றி சொல்லுகின்ற போது பாவித்த சொல் என்ன தெரியுமா? ரஹீகல் மக்தூம், த லேபிள் லிக்கர். அதான் அதனுடைய பேர். சாதாரணமாக சாராயத்திலே பல வகை இருக்கிறது. நோமலாக அந்த கிராமப்புறங்களிலே காய்ச்சப்படுகின்ற அல்லது நோமலாக பல மோசமான சரக்குகளை கொண்டு காய்ச்சப்படுகின்ற மது இருக்கிறது. அது லோ குவாலிட்டியிலே கிடைக்கும். அதனால் பல விளைவுகள் ஏற்படும், பக்க விளைவுகள் அதிகமாக இருக்கும். அதே நேரம் பல லட்சம் ரூபாய்கள் பெறுமதியான மது இருக்கிறது. இப்போது உலகத்திலே மனிதனால் தயாரிக்கப்பட்ட மதுவிலே பல லட்சக்கணக்கான ரூபாய் பெறுமதியான மது இருக்கிறது. அது தரத்திலே கூடியதாக சொல்லப்படுகிறது. இது மனிதனால் உருவாக்கப்பட்டது, அது ஹராம். அது எந்த தரத்திலே உருவாக்கப்பட்டாலும் மதுவாக இருந்தால், அது போதையாக இருந்தால் அது ஹராம். அதனோடு சம்பந்தப்படுவது ஹராம். அதிலே மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த குவாலிட்டியிலே வித்தியாசம் இருக்கிறது. இப்போது அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்க இருக்கின்ற அந்த மதுவை பற்றி சொல்லுகின்ற போது உங்களுக்கு மது இருக்கிறது என்று சொல்லி இருக்கலாம். அப்படி சொல்லல, ரஹீகல் மக்தூம் இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த மக்தூம் என்றா லேபிள், சீல் பண்ணப்பட்ட உயர்தரமான தரம் வாய்ந்த பொருட்களுக்கு தான் மக்தூம் என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு மிக குவாலிட்டியான மதுவை நாங்கள் உங்களுக்கு நாளை மறுமையில தயாரித்து வைத்திருக்கிறோம். இந்த உலகத்திலே நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், அந்த மறுமையிலே உங்களுக்கு அது காத்திருக்கிற என்று சொல்லுகின்ற வசனத்திலே வரக்கூடிய அந்த சொல்லை இந்த நூலாசிரியர் தன்னுடைய சீராவுடைய நூலுக்கு பேராக வைக்கிறார். ஏன்? இது படிக்க படிக்க திகட்டாத அமுது. இந்த வரலாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சீரா படிக்க படிக்க திகட்டாத ஒரு அமுதாக இருக்கிறது. ரஹீகல் பொதுவாக தேனுக்கு சொல்வதும், தேனுக்கும் சொல்வதுண்டும் மதுவுக்கும் சொல்வதுண்டும், அதாவது போதையை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு பொதுவாக ரஹீகல் சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பிலே எங்களுக்கு போதை ஊட்டக்கூடிய ஒரு அழகான ஒரு வரலாறு தான் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. எனவேதான் அதுக்கு அவர் அந்த பேரை சூட்டினார், ரஹீகல் மக்தூம் என்ற பேரை சூட்டி இருக்கிறார். சஃபியுர் ரஹ்மான் முபாரக் ஃபூரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் தான் இந்த நூலை எழுதினார். இது சவுதி அரேபியாவினால் ஒரு போட்டி நடத்தப்பட்டது. ராபிதத்துல் ஆலமின் இஸ்லாமிய அமைப்பு தான் 1979 ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை நீங்கள் விரும்பிய மொழியிலே நீங்கள் நூலுறப்படுத்தலாம், அதற்கு நாங்கள் பரிசில் தர இருக்கிறோம் என்று மிகப்பெரிய ஒரு பரிசிலை அறிவித்தார். அந்த போட்டிக்காக எழுதப்பட்ட நூல் தான் இந்த நூல். அதிலே முதலிடம் பெற்றதால் அதனை சவுதி அரசாங்கமே அரபு மொழியிலே அதனை பதிப்பு செய்தார்கள். பிறகு அதை பல மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு தமிழிலே அழகாக ஒரு, நான் நினைக்கிறேன், ஒரு 800-900 பக்கங்களை கொண்ட ஒரு நூல், பெரிய நூல். அந்த பக்கத்தில் அந்த நூலிலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு அழகாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் இருக்கிற ஒரு சிறிய ஒரு குறைபாடு என்னவென்றால், அதிலே இந்த யுத்த வரலாறுகளுக்கு கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பத்ர், உஹத், ஹந்தக், தபூக் போன்ற போராட்டங்களுடைய வரலாறை சற்று விரிவாக ஆராய்ந்திருக்கிறார். அது சிறப்பான முறையில் அவர் ஆராய்ந்திருக்கிறார், அதிலே குறைபாடு கிடையாது. ஆனால் ஒரு சிறுபான்மை சமூகத்திலே நாங்கள் வாழுகின்ற போது அந்த வரலாறுகளை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்ற சைட், சமூக வாழ்வு தொடர்பான சைட் கூடுதலாக பேசப்பட வேண்டும். அது இந்த நூலிலே குறைவாக இருக்கிறது என்பது ஒரு குறைபாடாக சொல்லப்படுகிறது. ஆனால் மிக ஆதாரபூர்வமான ரிவாயத்துக்களை வைத்து தொகுக்கப்பட்ட ஒரு நூல் தான் இந்த நூல். சரி, அதே மாதிரி ஒரு சிறிய நூல் இருக்கிறது. சிறிய நூல், இது தமிழ் மொழியிலே வெளியிடப்பட்ட ஒரு நூல். இது ஏபிஎம் இத்ரீஸ் நலிமி அவர்களினால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம். புன்னகைக்கும் நபிகளார், இதுதான் அவர் அதுக்கு வைத்த பெயர். புன்னகைக்கும் நபிகளார் என்ற ஒரு புத்தகம், ஒரு சிறிய புத்தகம். நான் நினைக்கிறேன் ஒரு 150-160 பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் தான். ஆனால் இந்த புத்தகம் சில கட்டுரைகளின் தொகுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கண்டிராத வித்தியாசமான அணுகுமுறைகளிலே ஆராய்கின்ற சிறிய சிறிய கட்டுரைகளை கொண்ட ஒரு அருமையான ஒரு தொகுப்பு. இந்த புத்தகத்திலே வித்தியாசமான தலைப்புகள் எல்லாம் இருக்கிறது. உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குழந்தைகளும் என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதர்களுக்குள்ளே இயல்பாக இருக்கக்கூடிய பால் உணர்வும், இதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்த்தார்? இதை நாங்கள் பொதுவாக பேசுவதில்லை சமூக மட்டத்தில், அதனை கவனமாக அந்த புத்தகத்தில் அவர் பேசியது. இவ்வாறு சிறிய சிறிய தலைப்புகளை உள்ளடக்கியதாக அந்த நூல்
வடிவமைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது கடந்த வருடம் வெளியிடப்பட்ட ஒரு அருமையான ஒரு நூல். இந்த நூல் இந்தியாவை சேர்ந்த பிரபல ஒரு மார்க்க சொற்பொழிவாளரும் எழுத்தாளருமாகிய மௌலவி நூர் மஹ்லரி அவர்கள் இந்த நூலை தொகுத்திருக்கிறார்கள். IFT இதனை வெளியிட்டிருக்கிறது. இந்த நூல் இதுவரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்பட்டு வந்த ஒரு விடயத்தை முற்றாக மறுத்து வேறொரு கோணத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆய்வு கண்ணோட்டத்தில் நிறுவி இருக்கிற ஒரு நூல். நான் சிறிய வயதிலிருந்து நாங்கள் கேட்ட பல பயான்களிலே நானும் செய்யப்படுத்திருக்கிறேன், நீங்களும் செய்யப்படுத்திருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக வாழ்ந்தார்கள், ஏழையாகவே மரணிக்க விரும்பினார்கள் என்ற ஹதீஸ் அடிக்கடி பயான்களிலே ஞாபகப்படுத்துவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தார்கள், ஏழையாக வாழ்ந்தார்கள், அவர்கள் ஏழையாகவே மரணிக்க விரும்பினார்கள் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது ஹதீஸ் இருக்கிறது, ஹதீஸ் தவறானதல்ல, ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் அந்த ஹதீஸை மொழிபெயர்த்த விதம் தான் தவறானது. அது உண்மையில் ஏழை அல்ல, அதனை மொழிபெயர்க்க வேண்டும் எளிமை என்று. ஏழை என்பது வேறு, ஏழ்மை என்பது வேறு, எளிமை என்பது வேறு. அறவே இல்லாத நிலை ஏழ்மை, இருந்தாலும் அதை அனுபவிக்காமல் தேவையான அளவுக்கு அனுபவித்துக் கொண்டு மற்றதையெல்லாம் தேவையானவர்களுக்கு கொடுத்து விடுவதுதான் எளிமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழையாக இருந்தார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் எளிமையாக வாழ்ந்தார்கள் என்பதுதான் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு கருத்து. இந்த விடயத்தை தான் இந்த நூல் நிறுவப்படுகின்றது. ஒரு வித்தியாசமான நூல். இந்த நூலை வாசிக்கின்ற போது வித்தியாசமா நாம் கேள்விப்படாத பல சம்பவங்கள், பல தரவுகள் இந்த நூலிலே இருக்கிறது. இதனுடைய சுருக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் ஒரு அமர்விலே நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். எல்லோருக்கும் அந்த நூலை வாசிக்க கிடைக்குமோ தெரியாது, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் இதனை கலந்துரையாட இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செல்வந்தர் என்பதை இந்த நூல் நிறுவுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் நினைப்பது போன்று அடுத்தவர்களிடம் கையேந்தி சஹாபாக்களிடம் காசு பெற்றுக் கொண்டு ஒரு மத போதகராக இருந்தவர் அல்ல. அவரிடத்திலே சொந்தமாக நூற்றுக்கணக்கான ஒட்டகைகளும் ஆடுகளும் மேய்ந்து கொண்டிருந்தது. அதனால் அவருக்கு ஏராளமான வருமானங்கள் கிடைத்துக் கொண்டிருந்தது. அதனால் தான் அவர் 11 திருமணங்களை தன்னுடைய வாழ்நாளிலே நடத்தி இருக்கிறார். அவர் எதற்காகவும் யாரிடமும் கையேந்தி இறந்ததில்லை என்கின்ற விடயங்கள் எல்லாம் அழகாக இதிலே சொல்றார். ஏன்னா இது சமூகத்திலே ஒரு பிழையான கண்ணோட்டத்தை கொடுத்து விடும். நீ உழைக்க கூடாது, அதிகமா சம்பாதிக்க கூடாது, ஏழ்மையாக இருந்தால் தான் சொர்க்கத்துக்கு போகலாம் என்ற விடயங்களை நாங்கள் சொல்வது மிக தவறான ஒரு பார்வை. ஏனென்று சொன்னால் ஒருவர் செல்வந்தராக இருந்தால்தான் சொர்க்கத்துக்கு போறதில்லை, ஏழையா இருப்பதல்ல. ஏன் என்று சொல்றார்கள், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கடமைகள் செல்வத்தோடு சம்பந்தப்பட்டது. ஜகாத் முழுக்க முழுக்க செல்வந்தர்களோடு சம்பந்தப்பட்டது. ஹஜ் செல்வந்தர்களோடு சம்பந்தப்பட்ட கடமை. இஃப்தார் செய்ய போறோமா, செல்வத்தோடு சம்பந்தப்பட்ட கடமை. மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே எத்தனையோ ஜிஹாத் போராட்டங்கள், போராட்டங்கள் நடக்கின்ற போது அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் உதவி புரியுது செல்வந்தர்களிடத்தில் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற 2 செல்வந்தர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சந்தித்திருக்காவிட்டால் தஅவா எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கும் என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே செல்வந்தர்கள் என்பவர்கள் சமூகத்தில் அந்தஸ்துள்ளவர்கள், அவர்களால் நிறைய சமூக பணிகள் ஆற்றப்பட வேண்டி இருக்கிறது. எனவே நீ செல்வந்தராக இருப்பது தவறு இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு செல்வந்தராக இருந்திருக்கிறார்கள். செல்வத்தை தேட வேண்டும், முடியுமான வரைக்கும் செல்வத்தை தேட வேண்டும். அதை ஹராம் கிடையாது, ஹலாலாக தேட வேண்டும் என்ற வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை இந்த நூல் அழகாக பேசுகிறது. வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம். இதுவரைக்கும் நாங்கள் ரசூலுல்லாஹ்வை நான் சின்ன வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி கேட்கின்ற போது நமக்கு ஒரு கற்பனை ஒன்று உருவாகும், இப்படித்தான் ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாராய் வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எளிமை இருந்தது, அதை நாம் மறக்கவில்லை. அவர்கள் ஒட்டு போட்ட சட்டைகளை அணிந்திருக்கின்றார்கள், சாதாரண ஒரு ஈச்சம்பாயிலே தூங்கி இருக்கிறார்கள், அதனுடைய அடையாளங்கள் அவருடைய முதுகிலே பதிந்திருக்கின்றது. சில நேரங்களிலே வீடுகளில் சமைப்பதற்கு வசதி இல்லாமல், வசதி என்றால் இருப்பதையெல்லாம் இன்னொருக்கு கொடுத்திருப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு நிலையிலே அவர்கள் பசியோடு பட்டினியோடு இருந்திருக்கின்றார்கள். சில போராட்டங்களின் போது சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை மாத்திரம் உண்டு வாழ்ந்த சம்பவங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நாங்கள் மறுக்கவில்லை, இந்த நூலும் மறுக்கவில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு பக்கமும் இருந்திருக்கிறது என்ற விடயங்களை எல்லாம் இந்த நூல் அழகாக ஆராய்கின்றது. ஆகவே ஒருவர் உண்மையில் இறந்து வாழ்வதை விட செல்வந்தராக வாழ்வது சிறந்தது என்ற ஒரு கண்ணோட்டத்தை வித்தியாசமாக சீராவை அணுகி இருக்கக்கூடிய ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. அடுத்து இது இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு நூல், நான் புரிந்து கொண்ட நபிகள் என்ற தலைப்பில் எழுதப்பட்ட தமிழ் மொழியிலே தமிழிலே தான் இந்த நூல் எழுதப்பட்டது. இந்த நூலை எழுதியவர் ஒரு முஸ்லீம் கிடையாது. இந்த நூலை எழுதியவர் தமிழ் தென்னிந்திய மிக பெரும் தமிழ் பேராசான்களில் ஒருவர், பிரபல எழுத்தாளர் ஆனா மார்க்ஸ் அவர்கள். காத்தான்குடிக்கும் வருகை தந்திருக்கிறார்கள், இலங்கைக்கும் பல தடவைகள் அவ்வப்போது வருகை தருவார்கள். ஒரு பிரபல எழுத்தாளர். அவர் ஒரு
இஸ்லாத்தின் மீது நிறைய பற்றுக்கொண்ட ஒருவர், இஸ்லாத்தை பற்றி நிறைய தேடி வாசித்திருக்கிறார், படித்திருக்கிறார், இஸ்லாமிய கருத்துக்களை தன்னுடைய எழுத்துக்களிலே முன்வைக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாத சகோதரர். இப்போதும் உயிரோடு இருக்கிறார். ஆனாமா வயதான நிலையில உயிரோடு இருக்கிறார். அவர் தான் ரசூலுல்லாவை எப்படி புரிந்து கொண்டேன், அவருடைய பார்வையிலே, ஒரு மாற்று மதத்தவரின் பார்வையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரசியல் சமூக பார்வையை தான் அவர் எழுதியிருக்கிறார். அரசியல் சமூக பார்வை. அவர் அந்த நூலிலே சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருந்தார். அவர் ஒரு சமூக சிந்தனையாளராக மாத்திரமல்ல, சமூக செயற்பாட்டாளராக இருந்தார். களத்திலே நின்று பணியாற்றிய ஒருவராக இருந்தார். அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றாக இணைத்து பணியாற்றிய ஒரு தலைவராக அவர் இருந்தார் என்று சொல்கிறார். நாங்கள் உலக வரலாற்றிலே பார்க்கின்ற போது அரசியல் தலைவர்கள் பலர் சமய சாயத்தை பூசிக்கொள்வதில்லை, சமய தலைவர்கள் அரசியல் சாயத்தை பூசிக்கொள்வதில்லை தான் உலக வரலாற்று பெரும்பாலானவர்கள். நிறைய மத போதகர்கள் அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்கள், அவர்கள் ஆன்மீக தலைவர்களாக இருந்து விட்டு போயிருக்கிறார். ஆனால் உலகத்திலே அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு போய் வெற்றி பெற்ற ஒரு தலைவராக நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தான் பார்க்கிறேன், நான் நபிகளாரை தான் பார்க்கிறேன் என்று அவர் இந்த புத்தகத்திலே சொல்லுகின்றார். எனவே இதுவும் ஒரு சிறிய நூல் தான், அவ்வளவு பெரிய நூல் அல்ல. தமிழ் மொழியிலே கிடைக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை ஒரு முஸ்லிம் அல்லாதவர் படித்து ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். ஆக குறைந்த ஒரு முஸ்லீமாக நான் அதனை படிக்க கூடாதா என்பதைத்தான் நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இந்த விடயத்திலும் நாங்கள் கவனம் செலுத்தலாம். அடுத்ததாக இன்னும் ஒரு அருமையான தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நூல், இதுவும் தமிழ் மொழியிலே கிடைக்கக்கூடிய ஒரு நூல் தான். நபி வரலாறு பாடங்களும் படிப்பினைகளும், சீரத்துல் ரசூல் துரூஸ் வல் இபர் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு அருமையான புத்தகம். சீராவை இன்னும் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நோக்குகின்ற ஒரு புத்தகம். கலாநிதி முஸ்தபா ஷிபாயி என்று சொல்லக்கூடிய அரபுலக அறிஞர் இதனை அரபு மொழியிலே தான் எழுதினார். தமிழ் மொழியிலே இப்பொழுது இதனை மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியிலே இப்போது இந்த புத்தகம் கிடைக்கிறது, இதனை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை சுருக்கமாக சொல்லிவிட்டு இந்த வரலாற்றை தற்காலத்தில் நாங்கள் எப்படி படிப்பினையாக எடுத்துக்கொள்ளலாம். இதை வேற எந்த நூலிலும் இந்த விஷயம் இல்லை. வரலாறுகளை மாத்திரம் பேசிக்கொண்டு சொல்வார்கள். நாம் அதனை எப்படி பிரயோகிப்பது? பத்ர் யுத்தத்திலிருந்து நாம் என்னத்தை படிச்சு கொண்டோம்? ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வெற்றியிலிருந்து இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கின்ற செய்தி என்ன என்ற விடயங்களை அழகாக சொல்கிறார். வரலாற்றை சுருக்கமாக சொல்லுகிறார். மிக சுருக்கமாக இருக்கும் வரலாறு. சுருக்கமான வரலாற்றை சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல, பந்தியாகவும் இல்லை, ஒரு பாயிண்ட்ஸ் அடிப்படையில இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் இன்ன படிப்பினைகளை பெற்றுக் கொள்கிறோம் என்று ஒவ்வொரு வரலாற்றுக்கு பின்னாலும் துரூஸ் வல் இபர், பாடங்கள் படிப்பினைகள் என்று அழகாக தொகுத்து கொண்டு போற ஒரு அருமையான ஒரு நூல் தமிழ் மொழியிலே கிடைக்கின்றது. எனவே நான் சொன்ன இவ்வளவு நூல்களும் தமிழ் மொழியிலே இருக்கிற நூல்கள், அரபிலே எழுதப்பட்ட நூல்கள் நியாயமாக இருக்கிறது. அவற்றை நான் இங்கே அறிமுகப்படுத்துவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நான் இப்போது அறிமுகப்படுத்தின அத்தனை நூல்களும் கட்டாயம் எங்களுடைய வீடுகளில் இருக்க வேண்டிய நூல்கள். கட்டாயம் நாங்கள் வருடத்தில் ஒரு நூலையாவது வாங்குவது என்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தால் இந்த நூல்களை நான் தந்த டியூட்டிலே அந்த நூல்களை பற்றி அறிமுகத்தை போட்டிருக்கிறேன். எனவே நீங்கள் அதனை தேடி வாங்கிக் கொள்ளலாம். இதில் சில நூல்கள் PDF ஆகவும் கிடைக்கின்றது, போனிலே பார்த்துக் கொள்ளலாம். பெரும்பாலான நூல்கள் புத்தக கடைகளிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நூல்களாக இருக்கிறது. எனவே இவை அனைத்துமே ரசூலுல்லாஹ்வை நாங்கள் கற்க வேண்டும் கட்டாயம். அப்போதுதான் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்குள் வரும். எனவே அப்படியான நூல்களை தான் நாம் இப்போது அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்த ஒரு புத்தகம் தான் ஷமாயில் அத்திர்மிதி, ஷமாயில் முஹம்மதியா என்றும் இந்த நூலை சொல்வார்கள். இது இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களால் எழுதப்பட்ட நூல், மிக பழைய நூல். இமாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு மிக பழமையான ஒரு நூல். இந்த நூல் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் பெரிய புத்தகம். ஷமாயில் அத்திர்மிதி என்ற பெயரிலேயே இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த நூலினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த நூலிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இல்லை. இது சீரா நூல் தான், ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகள் எதுவும் இதில் இல்லை. ரசூலுல்லாஹ் எப்போது பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எப்போது மௌத்தானார்ங்கிற விவரங்கள் எதுவும் இல்லை. ஆண்டுகள் குறிப்புகள் எதுவும் இதில் இல்லை. இதிலே அவர் தொட்டிருக்கிற பகுதி வித்தியாசமானது. நான் சொன்ன ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு கண்ணோட்டம். இந்த நூல் நாம் திர்மிதி ரஹ்மஹுல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவப்படம் வரைவதை அக்காலத்திலே தடை செய்திருந்தார்கள். யாரையும் நீங்கள் பார்த்து வரையக்கூடாது என்றால் அது சிலை வணக்கத்துக்கு இட்டு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு தெரியும். இந்த காலப்பகுதியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை யாராவது ஒரு சஹாபி வரைந்து வைத்திருந்தால்
காலப்போக்கில் அது என்னையா மாறி இருக்கும், ஒரு புனித பொருளாக மாறி ஸல்லல்லாஹு படத்துக்கு மகிமை இருப்பதாக கருதி வணக்கங்கள் தோன்றி இருக்கக்கூடும். எனவேதான் ஸல்லல்லாஹு அவர்கள் தன்னுடைய உருவத்தை யாரும் வரையக்கூடாது என்பதை கண்டிப்பாக தடுத்திருந்தார். என பிற்காலத்தில் அந்த உருவ வழிபாடு தோன்றிவிடக் கூடாது என்பதற்காகவும். ஆனால் எங்களுக்கு அந்த உருவம் தான் இல்லை. ஸல்லல்லாஹு அவர்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்பதை அச்சொட்டாக சஹாபாக்கள் கண்டு ரசித்து அனுபவித்து அவர்கள் சொன்ன விஷயங்களை எல்லாம் ஒரு நூலாக தொகுத்திருக்கிறார் நாம் திருமிதி ரஹ்மம். அவருடைய ஹதீஸ் திருமிதி நூல் தனியாக இருக்கிறது, அதிலே ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதிலிருந்து வேறாக தொகுத்திருக்கிறார். இது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அமைப்புகள் எப்படி இருந்தன, அவருடைய தலை மயிரில் தொடங்கி உள்ளங்கால் வரைக்கும் சஹாபாக்கள் வர்ணித்திருக்கிறார். மனைவிமார்கள் அவருடைய அன்றாட செயற்பாடுகளை, அவர்களுடைய வாழ்க்கையின் உண்மை தன்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அத்தனையையும் தொகுத்திருக்கிறார். அவ்வளவு அழகான ஒரு நூல் ஷமாயில் திருமிதி. தமிழிலே கிடைக்கிறது என்பது இன்னும் ஒரு சிறப்பம்சம். ரசூலுல்லாஹ்வுடைய உடல் அமைப்பு, பழக்க வழக்கம், உணவு, நடை, உடை, பேச்சு, தினசரி வாழ்க்கை போன்ற தலைப்புகளை 56 தலைப்புகளை தொகுத்திருக்கிறார். 56 தலைப்புகள். அந்த 56 தலைப்புகளுக்கு கீழால் 397 ஹதீஸ். 56 தலைப்பு, ஒவ்வொரு தலைப்புகளை 3, 4, 5 ஹதீஸ் தொகுத்தி இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 397 நபிமொழிகளை தொகுத்திருக்கிறார். அப்ப 397 ஹதீஸையும் நீங்க வாசிச்சா ஃபுல்லா அப்படியே வாங்கிட்டு போன ஆர்டர் இருக்கு. ரசூலுல்லாஹ் நம்ம உள்ளத்துல அப்படி ஒரு கற்பனையாக வருவான். இப்படித்தான் ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் நடந்திருப்பாங்க, இப்படித்தான் ரசூலுல்லாஹ் தூங்கியிருப்பாங்க என்று ஒரு அழகான ஒரு உருவ கட்டமைப்பு நம்ம உள்ளத்துக்கு கொண்டு அது கற்பனை, அது உண்மை அல்ல. ரசூலுல்லாஹ் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். நாங்கள் எல்லோரும் மறுமையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இந்த உலகத்திலே எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காவிட்டாலும் மறுமையில் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், இந்த 70,000 பேர் விசாரணை இல்லாமல் சொர்க்கம் நுழையக்கூடிய மனிதர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற போதும் அதில் இருந்த சஹாபாக்கள் சிலர் அதில் நாங்கள் இருக்கிறோமா என்று கேள்வி கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை, இதிலே விசேஷமாக சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் என்னோடு சொர்க்கம் நுழைவார்கள் என்று சொன்னார்கள். அப்போது யார் என்று கேட்கப்பட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் என்னை கண்டு ஈமான் கொண்டவர்கள், நான் உங்களோடு வாழும் போது எனக்கு வகி இறங்கும் போது அதை அனுபவித்து அதை கண்டு நான் ஒரு நபி என்பதை கண்ணால கண்டு ஏற்றுக்கொண்டவர்கள் நீங்கள், உங்களை விட சிறந்தவர், சஹாபாக்களை விட சிறந்தவர்கள் ஒரு சமுதாயம் இருக்கிறது. யார் தெரியுமா? என்னை அவர்கள் பார்த்ததில்லை, என்னோடு அவர்கள் வாழ மாட்டார்கள், என்னோடு அவர்கள் பேசி இருக்க மாட்டார்கள், நான் வாழ்ந்ததற்கான எந்த ஒரு அடையாளமும் அவர்களுடைய அவர்களிடத்திலே இருக்காது. ஆனால் என்னை நம்புவார்கள், என்னை நேசிப்பார்கள், என்னை உயிருக்குயிராக விரும்புவார்கள், எனது சுன்னாவை பின்பற்றுவார்கள், அவர்கள் என்னோட சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று ஸல்லல்லாஹு சொன்னார்களே. அது யார்? நாங்க தான், இந்த உம்மத்து தான். அவர்களை காணாத அந்த சமுதாயம். நாங்கள் ரசூலுல்லாஹ் பார்க்கல, அவங்களோட வாழல்ல, அவங்களோட பேச்சு கேட்கல, ஆனாலும் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்றால் இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காத்துக் கொண்டிருக்கிறார் எங்களை சந்திப்பதற்கு, என் உம்மத்துக்காக வேண்டியது காத்துக் கொண்டிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட அந்த உத்தம நபியினுடைய அந்த உருவ அமைப்புகளை அழகாக பேசுகின்ற ஒரு நூல் தான் ஷமாயுல் திருமிதி. அழகாக இந்த வர்ணனைகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். எனவே 397 ஹதீஸ்கள் இதிலே துவக்கப்பட்டிருக்கின்றன. இது தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்கான முயற்சிகளும் நடைபெற்றிருக்கின்றன. இதிலே பாரிய சர்ச்சைகள் இஸ்லாமிய உலகத்துக்குள் கிளர்ந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை படமாக்க முடியுமா? சஹாபாக்களை படமாக்க முடியுமா? அவ்வாறு செய்வது கூடுமா கூடாதா? இது ஆகமாக்கப்பட்டதா என்று பாரிய சர்ச்சை இஸ்லாமிய உலகத்துக்குள் வெடித்தது. ஒரு சிலர் இதனை முற்றாக மறுத்தார்கள், இது எந்த விதத்திலும் அனுமதிக்கப்படக்கூடாது என்று சொன்னார். இருந்தும் 1976ஆம் ஆண்டு உலகத்திலே ஒரு திரைப்படத்தை தயாரித்தார்கள். இந்த திரைப்படம் தயாரிப்பதற்கு பல இஸ்லாமிய அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்தார்கள். பல நவீன கால இஸ்லாமிய அறிஞர்கள் இதற்கு ஃபத்வா கொடுத்தார்கள். நவீன உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துவதற்கு டிஜிட்டல் யுகத்துக்கு ஏற்ற வகையில் சில மாற்றங்கள் தேவை என்ற அடிப்படையில் அவர்கள் அதனை ஆகமாக்கினார்கள். அந்த அடிப்படையிலே இந்த படத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த ஒரு கேரக்டரும் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, அதான் இந்த படத்தினுடைய விசேஷத்தன்மை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ற ஒரு கேரக்டர் அந்த படத்திலே கிடையாது. ரசூலுல்லாஹ் பேசுகின்ற விடயங்களை எல்லாம் இன்னும் ஒரு நபர் வந்து சொல்வது போலதான் அந்த படத்திலே காட்சிப்படுத்தி இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் வர வேண்டிய இடங்களில் எல்லாம் ஒரு ஒளியை மாத்திரம் காட்சிப்படுத்தி இருப்பார்கள். மிக நுணுக்கமாக ரசூலுல்லாஹ்வுக்கு உருவம் கற்பித்து விடக் கூடாது என்பதில், அது பிற்காலத்தில் வேறு பிரச்சனைகளை தோற்றுவித்து விடும் என்பதற்காக கவனமாக இந்த திரைப்படத்தை அவர்கள் ஆக்கினார்கள். முஸ்தபா அஹ்மத் அவர்கள் இதனுடைய இயக்குனராக இருக்கிறார். இன்னும் பல வெளிநாட்டு இயக்குனர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த திரைப்படத்தை உருவாக்கினார்கள். சஹாபாக்களுடைய சில முக்கியமான நபித்தோழர்களுக்கும் அதிலே உருவம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் ஏனைய நபித்தோழர்களுக்கு சிலரை நடிக்க வைத்து அந்த திரைப்படத்தை ஆக்கியிருக்கிறார். அதிலே படம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ஒரு டிஸ்கிளைமர் சொல்றாங்க, இந்த படத்தில் வரும் எந்த உருவமும் கற்பனை உருவமே தவிர இதனை நீங்கள் உண்மையான உருவங்களாக கற்பனை பண்ண வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையில் இதை படமாக்கி இருக்கிறார்கள். இது சரியா பிள்ளையா என்பதற்கு அப்பால் இது இன்று கற்பித்தல் பணிகளுக்கு, குறிப்பாக சிறுவர்களுக்கு மத்தியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை அறிமுகப்படுத்துவதற்கு இந்த படமாக இது இருப்பதால், இன்னும் காட்சி ஊடகமாக இருப்பதால் சிறப்பான ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்துகிறது என்பது மறுப்பதற்கு இல்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். லிபியா, பஹ்ரைன், மொரோக்கோ போன்ற பாலைவனங்களிலே இதற்காக ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜிது நபவி, காபத்துல்லா போன்ற அந்த செட்டுகளை எல்லாம் அப்படியே அமைத்தார்கள் இந்த படத்தை எடுப்பதற்கு. ஒரு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு அதெல்லாம் அருமையாக அந்த படத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை தொகுப்பதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. அதே போன்று மிக அண்மையில் 2002ஆம் ஆண்டு சிறுவர்களுக்காக வேண்டி இதே வடிவமைப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கோ முக்கிய சஹாபாக்களுக்கோ உருவம் கொடுக்காமல் ஒரு கார்ட்டூன் சித்திரமாக ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றின் முக்கிய சம்பவங்களை தொகுத்திருக்கிறார்கள். இதிலே பத்ர், உஹத் போராட்டங்கள் சம்பந்தமான வரலாறுகள் எல்லாம் அருமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இது இஸ்லாமிய உலகத்திலே இன்னும் பேசுபொருள் தான். இது கூடுமா கூடாதா என்பது சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தாலும், ஆனால் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். சரி, இப்பொழுது நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷமாயிலு திர்மிதி நூலை அடிப்படையாக கொண்டு இன்னும் சில ஹதீஸ்களையும் அடிப்படையாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் எவ்வாறு இருந்தது என்பதை மிக சுருக்கமாக நாங்கள் நோக்குவோம். முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம், அவருடைய தோற்றம் எப்படி இருந்தது என்பது தொடர்பாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் தான், ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அழகான வட்ட வடிவமாக இருந்தது. ஒவ்வொருத்தருடைய முகங்களும் ஒவ்வொரு ஷேப்பிலே இருக்கும். மிக அழகான ஒரு வட்ட வடிவத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இருந்தது. அந்த முகத்திலே எப்போதும் ஒரு பிரகாசம் இருக்கும், ஒரு ஒளி இருக்கும். எப்போதும் அந்த முகத்திலே ஒரு சந்தோஷம் வழிபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான முகம். அப்படிப்பட்ட ஒரு முகமாக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமாக இருந்தவர். வர்ணித்து ஒரு வர்ணனையோடு அந்த முகத்தை அவர் சொல்லுகின்ற போது சொல்லுகின்றார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு நிலவை போல அழகாக ஒளி வீசுகின்ற முகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை நாங்கள் கண்டோம் என்று சொல்றார். அவ்வளவு அழகான ஒரு முகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு வம்சத்திலே பிறந்தாலும் உங்களுக்கு தெரியும், அரபு வம்சத்திலே அழகான தோற்றமுடையவர்கள் எல்லாம் இன்று வரைக்கும் அரபிகளுடைய தோற்றத்திலே ஒரு அழகியல் இருக்கிறது. அந்த குறைஷ் வம்சத்திலே பிறந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் அமைப்பும் மிகவும் அழகான ஒரு தோற்றத்திலே இருந்தது என்பது மறுப்பதற்கில்லை. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கின்ற இந்த சஹாபாக்கள் அவருடைய உடல் முழு நிலவை போல பிரகாசமாக இருந்தது என்ற கருத்தை சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது இந்த ஹதீஸ். அதே போன்று அவர்களுடைய உயரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக உயரமான மனிதராக இருக்கவும் இல்லை, அதிக குட்டையான மனிதராக இருக்கவும், நடுத்தரமான உயரம் கொண்டவர்களாக இருந்தார்கள். பர்ரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமிலே அஹ்மதிலே பதிவாயிருக்கிறது. அவர்கள் சொல்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையான உடல் அமைப்பு, அதுல குறை என்று சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு முழுமையான உடல் அமைப்போடு அவர்கள் இருந்தார்கள். வெண்மை கலந்த சிவப்பு நிறம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அவருடைய கலர் வெண்மை கலந்த சிவப்பு நிறம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று அவர்களை வர்ணித்து சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ்களை நாங்கள் அவ்வளவு அழகான ஒரு தோற்றம், வட்ட வடிவமான முகம், ஒளி வீசும் முகம், ஒரு கணக்கான ஒரு உயரம், அதே நேரம் சிவப்பு வெண்மை கலந்த சிவப்பு நிறத்தை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் திருமதியிலே பதிவாயிருக்கிற ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெட்டையானவராகவோ குட்டையானவராகவோ இல்லாமல் நடுத்தர உயரமானவர்களாக இருந்தார்கள். அழகிய உடல் அமைப்பை கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய தலைமயிர் சுருட்டையாக இருக்கவும் இல்லை, நீளமானதாக இருக்கவும் இல்லை. அவர்கள் கோதுமை மாவினுடைய நிறத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள்.
அவர்கள் நடக்கும்போது சற்று முன்புறமாக சாய்ந்து நடக்கும் பழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். நடக்கும்போது ஒரு மலையில ஏறக்க நாங்க எப்படி நடப்போம், கொஞ்சம் முன்னுக்கு சாஞ்சி நடக்கும், பேலன்ஸ் பண்ணி அந்த மாதிரி தான் ஸல்லல்லாஹு அவர்கள் நடந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் சொன்னாங்க. அப்ப இதுல ரசூலுல்லாஹ்வுடைய தலைமயிர வர்ணனையும் வந்திருக்கிறது. அவங்களோட கடுமையான ஒரு சுருட்டை முடியும் கிடையாது, அதே மாதிரி நீளமான நல்ல முடியும் கிடையாது, இரண்டுக்கும் நடுத்தரமானதாக தான் அவருடைய முடி இருந்தது. அவர்களுடைய நிறமும் மா நிறமாக அவர்கள் இருந்தார்கள். கோதுமை மாவை போன்ற வெண்மை நிறம் கொண்டவர்களாக இருந்தார்கள் என்று இவர்கள் வர்ணிக்கிற இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸ் அதில் வந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் நெட்டையாகவோ குட்டையாகவோ இருக்கவில்லை, இரு உள்ளங்கைகளும் இரு பாதங்களும் சதைப்பிடிப்புள்ளதாக உறுதி வாய்ந்ததாக இருந்தது. மெலிந்த தோற்றமும் இல்லை, ரசூல் கொஞ்சம் சதை கொண்டவர்களாகத்தான் இருந்தார். தலையும் மூட்டுகளும் பெரிதாகவே இருந்தது. நெஞ்சிலிருந்து தொப்புள் வரை கோடுகள் போன்று அவர்களுக்கு முடி இருந்தது. அவர்களை வெறும் மேலோடும் சஹாபாக்கள் அவதானித்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவர்கள் கண்ட விஷயங்களைத்தான் சொல்லுகிறார்கள். நெஞ்சில் இருந்து தொப்புள் வரைக்கும் சின்ன சின்ன கோடுகள் மாதிரி அவர்களுக்கு முடிகள் இருந்தது. மேடான இடத்திலிருந்து பள்ளத்திலே இறங்கும் போது அடியெடுத்து வைப்பதை போல கால்களை தேய்த்து கொண்டு நடக்க மாட்டார்கள். அடியெடுத்து வைப்பார்கள், கால்களை தேய்த்து நடக்க மாட்டார்கள். பள்ளத்தில் இறங்குறது போன்று அவர்கள் நடந்து செல்வார்கள். இவர்களை போன்ற ஒருவரை நான் இதற்கு முன்பும் கண்டதில்லை, இதற்கு பின்பும் நான் கண்டதில்லை என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸிலே அவர்களுக்கு எவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றம் இருந்தது, சதைப்பிடிப்புள்ள ஒருவராக அவர் இருந்தால் மெலிந்த தோற்றமுடையவராக இருக்கவும் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் அழகாக சொல்கிறது. அடுத்தவர்களுடைய தலைமயிரை பற்றி வந்திருக்கக்கூடிய வர்ணனைகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று நீளமான தலைமயிரை வைத்திருந்தார்கள், அலை போன்ற தாடியை வைத்திருந்தார்கள். சற்று அலை போன்ற தாடி அவர்களுக்கு இருந்தது. பர்ரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், சிவப்பு நிற ஆடை அணிந்து தோல் புஜத்தை தொடும் தலைமுடியுடன் அழகுற நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கியதை போல் வேறெவரையும் நான் கண்டதில்லை. இதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிவப்பு கலர்லோடு போட்டிக்கிறான். அது இந்த ஹதீஸ்ல இருந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த சில நிறங்களை போடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம், அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவப்பு நிறத்துல கூட ட்ரெஸ் பண்ணிக்கிறான். சரிதான், சிவப்பு நிறத்திலே ஆடை அணிந்திருக்கிறார்கள். தோல் புஜத்தை தொடும் அவங்களோட முடி, இந்த முடி இப்படி கலைச்சி போட்டா அந்த முடி வந்து ரசூலுல்லாஹ் இந்த தோல் புயத்தை தொடாது படாது, சும்மா படப்பாக்கும் அந்த அளவுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி நீளமானதாக இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவங்கள போல ஒரு அழகான ஆளை நான் கண்டதில்லை. அவருடைய தலைமுடி தோல் புஜத்தை தொடக்கிட்டவா இது தொடப்பாக்கும் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி அவர்களுடைய மார்பு அகன்று காணப்படும், ஒடுங்கிய மார்பு கொண்டவர்களாக அவர்கள் இருக்கவில்லை, அவர்கள் நெட்டையாகவோ கொட்டையாகவோ இருக்கவில்லை என்று இந்த ஹதீஸிலே இவர்கள் அழகாக வர்ணிச்சு கொண்டு போறதை நாங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு ஹதீஸ் ஷமாயில் திருமீதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் தோள்களுக்கு அருகிலே இருக்கும் அளவிலும் வஃப்ரா காதை முழுவதுமாக மூடுவதற்கு இடையிலும் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை எப்படி விரிச்சு போட்டாங்கன்னா இந்த காதெல்லாம் மறைஞ்சிடும், அந்த முடியாது காது லேசா மறையும். அதே மாதிரி இந்த அளவுக்கு இது அழகான முடி, அதுக்கு வடிவாக என்ன வச்சு வாடுவான். முடி வளர்ந்ததுக்கு பரட்டையோட தெரியவில்லை, அது அழகாக எண்ணெய் வச்சு வாடுவான். சில நேரம் நடுவிலே வகுடு தோன்றும், பிரிப்பொண்டு வரும். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறே இருந்திருக்கிறார். சில நேரம் வகுடோடு இருந்திருக்கிறார், சில நேரம் அப்படி இழுத்து அப்படி அழகாக வாழ்ந்திருக்கிறார். பயணங்கள் போற நேரம் உங்களுக்கு தெரியும், பாலைவனத்துல கடுமையான காற்று வீசும், பாலைவன காற்று வீசும். அந்த நேரத்தில் அந்த புழுதி மண் வந்து படிஞ்சு தலைமையில எண்ணெயும் இருந்தால் அதுல போய் படிஞ்சு, அதுக்கான என்ன செய்வாங்க, ஒரு தொப்பியை அணிந்து அதற்கு மேல் அப்படியே தலைப்பாயை சுத்திக் கொள்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைப்பாயை கட்டினது இந்த நோக்கத்துக்காக. அவர்கள் தலைப்பாயை கட்டினது என்ன நோக்கத்துக்காக? இந்த பாலைவனத்துல பயணம் ரசூலுல்லாஹ் தலைப்பாயை கட்டிக்காங்க இல்லைன்னு சொல்றது, தலைப்பாயை கட்டிக்கிறாங்க. பெரும்பாலும் அந்த தலைப்பாயுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, பாலைவனத்துல பயணம் போற நேரம் இந்த காத்து அடிச்ச உடனே அந்த புழுதி மணல் புழுதி எல்லாம் பறந்து வந்து இந்த முடி நயனிக்கும் எல்லாம் அந்த முடியல. பட் அந்த முடியை பாதுகாக்கணும், இந்த முடிய ஒரு கரிசனை செலுத்திக்காங்க, தன் தோல்ல தன் முடியில கவனம் செலுத்திக்காங்க. சொல்லுங்க, அதை பாதுகாக்கணும் இடத்துல கவனம் செலுத்திக்காங்க. அதனாலதான் எண்ணெய் வச்சு வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இர்திகாஃப் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ், இர்திகாஃப் இருக்கிறாங்க மஸ்ஜித் நபவி. பகல் நேரத்துல சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் வசதியா தூக்கி கொண்டிருக்கிற நேரத்துல
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு அந்த பள்ளியோடு ஒட்டியதாக இருந்தது. ஒரு திரைச்சீலை தான் அவருடைய வீட்டையும் பள்ளி வாசலையும் பிரிச்சு கொண்டிருந்தது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், ஆயிஷா நாய்க்கு ஒரு சிக்னல் ஒன்று கொடுப்பான் பள்ளிக்குள்ள இருந்து. பிறகு தன்னுடைய தலையை மாத்திரம் திரைச்சீலைக்குள்ளால் வீட்டுக்குள்ளான போவார். இப்படி வீட்டுல ஒரு திரைச்சீலை இவரது இருந்து தலையை உள்ளுக்கு வச்சா உள்ளுக்கு தலை ஊட்ட வைப்பது, உடம்பு பள்ளிக்குள். அப்படிதான் இருந்தது அந்த செட்டப். எப்படிதான் வருது புகாரில். அப்ப தலையை உள்ளுக்கு அனுப்புற என்னத்துக்கு, ஆயிஷா நாயி அவங்களை தன் மடியில வளர்த்தாட்டி வச்சு அழகா எண்ணெய் போட்டு தலை மாறி விடும். இது எப்ப ஏத்திக்காம இருக்க பள்ளிக்குள்ள இருக்க செஞ்சிக்காங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த அளவு இதுல ரெண்டு விஷயம். ஒன்று, ரசூலுல்லாஹுக்கும் ஆயிஷா நாய்க்கும் இடையிலான அந்த கணவன் மனைவி உறவு எவ்வளவு நெருக்கமான ஒரு உறவாக இருந்தது என்பதையும் இது பறைசாட்டுகிறது. ரெண்டாவது அந்த தலையில ஒரு கேர் பாருங்க, எதுக்காக இருக்க 10 நாளைக்கு வாராம என்ன நடக்க போகுது யோசிக்குது. அந்த நாள்லையும் எண்ணெய் வச்சு வாரம் பண்ணதுக்காக வேண்டி தலையை கொண்டு எவ்வளவு கொடுத்து படியா வாழ்ந்துருங்கன்னு சொல்லி அவங்க வாழ்ந்து அழகா கட்டினதா வாழ்ந்து விட்டதாக வருது, அழகாக சீப்பாடவா. அப்ப இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமய விஷயத்திலே கடும் கவனம் செலுத்திக்கிறாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் பள்ளியில இருக்கிறாங்க, ஒரு ஆள் வாரார், முடி வளர்த்திக்காரு, ஆனா ஒழுங்கா புலனல் பரட்டத்தலை ஒழுங்காதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இவருக்கு ஒன்றும் கிடைக்க இல்லையா, சீப்பொன்று கிடைக்க இல்லையா, எண்ணெய் கிடைக்க இல்லையா என்று அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேவலமாக அவரை பார்த்து கேட்ட அந்த சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். எனவே முடி வளர்க்கிறது அல்ல முக்கியம், அதை சரியா போகணும், புயன்றதான் வளர்ப்போம், அதை சரியா சீவணும், அதை மாறணும், அதுக்கு எண்ணெய் போடணும், அழகாக அதை நேர்த்தியாக வைத்துக் கொள்ளணும்ங்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான ஹதீஸிலே சொன்னார்கள், யாரிடத்திலே முடி இருக்கிறதோ அவர் அதனை கண்ணியப்படுத்தட்டும் என்று சொன்னார். முடியை கண்ணியப்படுத்த அதனை கண்ணியமா வச்சுக் கொள்ளட்டும். கண்ணியம் இல்லாம இப்ப இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் என்ற பேர்ல இப்படி எல்லாம் முடி வந்துட்டு நாங்க பாக்குறோம். நாங்க ஹேர் ஸ்டைல்ஸ் இன்னைக்கு வித்தியாசமான ஹேர் ஸ்டைல்ஸ் இன்னைக்கு சமூகத்துல வந்து நேற்று ஒரு குடியன் போறான் இந்த ரோட்டால சைக்கிள் ஓடி. ஒரு காலத்துல என்கிட்ட படிச்ச ஒரு மாணவன் தான், அவருடைய தலையை பார்க்கின்ற ஒரு கவலையாக வித்தியாசமான உருவங்களை எல்லாம் அந்த முடியிலே செதுக்கி இருக்கிறார். தலையிலேயே வித்தியாசமான ஒரு முஸ்லீம். அதோட தான் போய் தொலை போறான், அடுத்த அந்த பள்ளிக்குள்ள போகிறான். அப்படியான ஒரு நிலை இன்றைக்கு சமூகத்தில் உருவாக்கி வரதான் நாங்க பார்க்கிறோம். முடி அழகாக வச்சுக்கிறேன்னா தான் முடியை வச்சுக்கொண்டு சமுதாசம் அழகா சொல்லிக்கிறாங்க. முடியை வச்சுக்கொள்ளுங்க, அதை கண்ணியமா வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆகவே ரசூலுல்லாஹ்வுடைய முடி அப்படித்தான் இருந்தது. நான் சொல்ல வந்த விஷயம், அந்த தலைப்பாகை என்கிறது ரசூலுல்லாஹ் முடியை பாதுகாப்பதற்காக அப்படியே வச்சிருந்தாங்க. பயணங்கள் போயிட்டு வந்து அதை ரசூலுல்லாஹ் அந்த ஒரு கலவுல அல்லது ஒரு இதுல பொலி வைப்பாங்க. அந்த தலைப்பாய் அப்படியே கலட்டி அப்படியே செட்டோட தொப்பியோட அப்படியே கலட்டி பொலி வைப்பாங்க. பிறகு வெளியில பயணங்கள் போற நேரம் அதை அப்படியே போட்டு கொண்டு போவாங்க. சில நேரம் கடுமையா உஷ்ணமான நேரத்தில் தலைப்பாகையோட போய் தொழுது மீக்கிறாங்க. பயணங்கள் எல்லாம் தலைப்பாகையோடய தொழுது இருக்கிறாங்க. இது வந்து ஆதத்தோட சம்பந்தப்பட்டது. நான் நேற்று சொன்னேன், ஆதத்துக்கும் விவாதத்துக்கும் இடையிலான வேறுபாட்டை சொன்னோம். எனவே தலைப்பாகை அணிவது என்பது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நடைமுறையில் இருந்தது. அது ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு முன்பும் செஞ்ச ஒரு விஷயம், இஸ்லாம் வாரத்துக்கு முந்தியும் செஞ்ச ஒரு விஷயம், அவருடைய பழக்கத்திலே இருந்த ஒரு விஷயம், இஸ்லாத்திலும் அது அனுமதிக்கப்பட்டிருந்தது. எனவே தலைப்பாகை அணிவது தவறானது நான் சொல்ல வரல. அது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுண்ணா மாதிரி நாங்கள் வற்புறுத்த இயலாம். சரிதான், அது நம்முடைய காலநிலைக்கு பொருத்தமானதை நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. தலைப்பாகை எல்லாம் சுத்திட்டு போற அளவுக்கு நம்முடைய காலநிலை இடம் கொடுக்குமா, தொப்பி போடுறதே வேத்து வெடி. ஆகவே கவனமாக நாங்கள் அதனை அணுக வேண்டும், அது பிரச்சனை இல்லை. ரைட். அதே மாதிரி ஷமாயில் திருமீதியில் வரக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் தான் அறிவிக்கிறார்கள், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான தலைமயிரை யாரிடத்திலும் காணவில்லை, அது மிக தீவிரமான கருப்பாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய முடி டார்க் பிளாக், கடும் கருப்புன்னு சொல்றாங்க. நல்ல கருப்பு, அந்த செம்பட்டைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முடி இல்லை அவங்களோட முடி, தனிக்கருப்பு, அதுல வேற எந்த நிறம் இல்லாத அளவுக்கு தனி கருப்பாக இருந்தது. இது இளமை காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இப்படி கடும் கருப்பாக இருந்ததை நாங்கள் இப்ப கொஞ்சம் வயது போனதுக்கு பிறகு பாருங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எப்படி ரசிச்சுக்கிறாங்கன்னு பாருங்க, எப்படி அவங்க அந்த அணுகிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஹதீஸை பாருங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வோட தலையிலையும் தாடியிலையும் நான் எண்ணி பார்த்தேன், 17 நிறைமுடிகள் இருந்தது. நிறைய முடியை எண்ணிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் முகத்துல எத்தனை முடி நிறைச்சு, எத்தனை தாடியில எத்தனை நிறைச்சு, தலையில எத்தனை, மொத்தம் நான் எண்ணி பார்த்தேன். ரசூலுல்லாஹ் மிச்சம் நான் வயசு போய் வாழலையே, 63 வயசுல மௌத், முதுமை பருவத்தின் ஆரம்பத்திலேயே மௌத்தாயிட்டான். அவை அவங்க மிச்சம் நிறைச்சி அப்படி வாழக்கூடிய ஒரு காலகட்டத்துல வாழ இளமை காலத்துல வாழ்ந்தான். அடுத்தது வந்து அவங்களோட மொத்தமே வெறும் 17 முடிகள் தான் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்திலும் சரி தாடியிலும் சரி நரைத்த முடிகளாக இருந்தன என்று அறிவிக்கின்ற அளவுக்கு சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹ்வை நேசித்ததன் அடையாளம் தானே. நேசிக்காது இப்படி அறிவிக்கிறார், இப்படியெல்லாம்
அப்படி அந்த அளவுக்கு நேசித்து அவர்களுடைய அங்க அவயங்களை வெளியிட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது ரசூலுல்லாஹ் அந்த வெள்ளை மயிருக்கு டை அடிச்சாங்களா, சாயம் போட்டாங்களா என்று நாங்கள் ஹதீஸ்களிலே தேடி பார்க்கின்ற போது அதுவும் செய்யவில்லை. அதுவும் தெளிவான ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வெள்ளை தலைமயிருக்கு எந்தவித வண்ணத்தையும் பயன்படுத்தவில்லை என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். ஆனால் சாயம் போடுறதை இஸ்லாம் அனுமதிச்சு, டை பண்ணலாம், முடிக்கு டை பண்ணலாம், அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். டை அடிக்கிறது ஹராமான விஷயம் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிளாக் அடிக்க வேணாம்னு சொல்லிக்கிறார், கருப்புடை வானம்னு சொன்னாங்க. ஏன் அது கருப்புடை வானம்னு சொன்னா, உங்களோட இயல்பான தோற்றத்தை அது இல்லாமலாக்கி போட்டுரும். கடும் வயசானவரால் நல்லா டையெல்லாம் அடிச்சு வந்தா சல்மான் சிறப்படி இவனே அப்ப அப்ப அப்படியான ஒரு நிலைமை, அந்த அழகான ஒரு தோற்றத்தை வச்சு கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. சொல்ல மருதாணி போடுறது, அந்த காலத்துல மருதாணியால சாயம் போடுவாங்க தாடிக்கு, தலைமயிர்களுக்கு. அதே மாதிரி வேறு நிறங்கள்ல சாயம் போட்டிக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு ஆதாரம் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாப்பா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பானே ஒரு வயசானலாம் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா அபூ குஹாஃபா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்திலே அவரும் ஒரு யுத்தத்துக்கு அவரை மலைச்சிட்டு வாராம். அந்த டைம்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருக்கு நீங்க டை அடிச்சுட்டீங்களாமே. ஏனது யுத்த களத்தில் அங்க வைக்கிற பாட்டி பார்க்கப்பட நம்ம எல்லாம் கிழவனாக்கள் தவந்திக்கு போல யுத்தத்துக்கு நினைக்கப்படாம். மாறாக்கெல்லாம் யங்மா இவ்வளவு நம்ம ஒரு சிவப்பு ஒரு கலர்ல அடிக்கிட்டு வந்தா யாரு இளமை யாரு முது ஒன்றும் விளங்க டை அடிச்சு கூட்டி வந்திக்கலாமே இவரு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னுடைய தலைமயிருக்கும் தாடிக்கும் சாயமிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவில்லை என்பது. ஆகவே சாயம் போட்டு ஒருவர் தன்னை முடி தனக்கு நிறைக்கிறது விருப்பம் இல்லை என்றால் அவர் என்ன செய்யலாம், அது தாராளமாக மறைச்சு கொள்ளலாம். கருப்பும் பயன்படுத்தலாமா இல்லையாங்கிறதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது ஹராம் என்ற கட்டத்துக்கு கொண்டு போகலாம். தயாரிக்கிறது ஹராம் என்ற கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அது அனுமதிக்கப்பட்டீங்க, மார்க்கத்தில் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டீங்க. சிலர் ஹராம் என்று சொல்றது நாங்க பார்க்கலாம், அப்படி அல்ல. ஹராம் என்ற கட்டத்துக்கு நாங்க கொண்டு போகிறாது. கருப்புடைய சிலவாசமாக சில இடத்துல கருப்புடை அடிக்க வேணாம்னு சொன்ன ஹதீஸ்கள் பதிவாயிருக்கு. அது தவிர டையே அடிக்க வேணாம், அது கூடாது என்று சிலதாசனர்கள் சொல்லவில்லை. அது இந்த நிறத்தை மாற்றுவதற்கான டை, அதெல்லாம் இப்ப பாவிக்கிற இந்த வித்தியாசமான அந்த தோற்றங்களை கொடுக்கக்கூடிய டையை நாங்க அனுமதிக்க இயலாது. இந்த விஷயத்தை அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தாடியை நீரூட்டி கழுவக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடர்ந்த தாடி வச்சிருந்தாங்க, நல்ல முடி வச்சிருந்தாங்க, அதை அழகாக பேணக்கூடியவர்கள். எவ்வளவுக்கு தாடி வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ், அதையும் சஹாபாக்கள் அறிவிச்சுக்கிறது. நான் அதோட முடிக்கிறேன், நேரம் போயிட்டது. சுருமா பயன்படுத்திக்கிறாங்க கண்ணை பாதுகாக்கிறது. இந்த உடல்ல எவ்வளவு கேர் பாருங்க. நாம நினைச்சுக்கப்படாத ரசூலுல்லாஹ் ஒரு பக்கீருமாய் வாழ்ந்துட்டு போயிருப்பாராக்கும், ஒரு உலகத்துல பற்றி இல்லாம ஒரு ஊத்தோடுப்பு போட்டு வாழ்ந்து போயிருப்பாராக்கும் நாங்க நினைச்சுக்க கூட. அப்படி வாழல ரசூலுல்லாஹ், எல்லாம் அழகா வாழ்ந்திக்கிறாரு, அழகா வாழ்ந்திக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு ரிச்சான லைஃப் அவங்களோட லைஃப். சுருமா ஒவ்வொரு நாளும் சுருமா, கண்ணுக்கு சுருமா அடிச்சுட்டு எந்த பழக்கம் இப்ப இல்லை சமூகத்துல. என்ன சுருமா இப்ப பாதிக்கிற மையத்துக்கு மட்டும்தான், மையத்துக்கு மட்டும் சும்மா அடிக்கிறேன். பொதுவா முதல் அப்படி இல்லை. முதல் வீடுகள்ல சின்ன பிள்ளைகள் மற்றவங்களுக்கெல்லாம் நைட்ல சுருமா பூசிடுவாங்க, கறி விட்டால் அது கண்ணுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது இன்னைக்கு இல்லாம போயிடும். ரசூலுல்லாஹ் சொன்னா சுருமா பயன்படுத்துறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்னால் ஒவ்வொரு கண்ணிலும் 3 முறை சுருமா போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேக்கப் பண்ணிட்டு அந்த சுத்தப்படுத்திக்கிறாரு. அதானே சொல்லப்படுற விஷயம். சொல்ல தூங்க போற நேரம் பட்டிவா குளிச்சு பிரஷ் பண்ணி மோமலாம் கழுவி வுது செஞ்சு அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னால சுருமாலாம் அடிச்சுட்டு தான் தூங்கிக்கிறாரு. அப்ப இது நல்ல ஒரு நடைமுறை எங்களுக்கு காட்டி தருது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில். அதிலும் அந்த இஸ்மத்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சுருமாவை அவர்கள் விட்டதாக இந்த ஹதீஸ்களிலே வந்திருக்கிறத நாம பார்க்கலாம். இது கண்ணுக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தி கண் பார்வை அதிகரிப்பதற்கு ஸல்லல்லாஹு அவர்கள் கையாண்ட ஒரு விடயம். எங்களுக்கும் சொல்லிக்கிறாங்க, நீங்கள் சுருமாவை பயன்படுத்துங்கள், அது பார்வையை தூய்மைப்படுத்தும், கண் இமை முடிகளை வளர்ப்பதற்கு உதவும் என்று சொல்லியிருக்கிறார். அவை அதை நாங்கள் கையாள முடியும். ரைட், இதோட நாங்க முடிக்கலாம். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவுக்கு தாடி வச்சிருந்தாங்கங்கிறது இதுல சொல்லப்படுது. ரசூலுல்லாஹ் ஹஜ் உம்ராவுக்கெல்லாம் போனா தாடியை எப்படி பிடிப்பாங்க, இப்படி வெட்டுவாங்க. நம்ம இப்படிதான் வெட்டுறேன், இப்படி வெட்டிக்கிறேன். அதான் வித்தியாசம். லைன் சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடியை இப்படி பிடிச்சி இப்படி வெட்டுவாங்க. ஒரு பிடி கையால ஒரு பிடி பிடிச்சி கீழே வெட்டுவாங்க. நாங்க ஒரு பிடி பிடிச்சி மேலால வெட்டுறோம், அது வேற விஷயம். ரைட், ஓகே. தாடியை பொறுத்த வரையில ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னாதான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவாக இருந்தாலும் அது இஸ்லாத்துக்கு முதலே நடைமுறையில் இருந்த அரபுலக வழக்கம். அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள் கூட தாடி வச்சிருந்தார்கள் அந்த காலத்தில். அது இஸ்லாமிய அடையாளமாக மாத்திரம் தாடி அப்போது இருக்கவில்லை.
ஆனால் யூத நசாராக்களை பொறுத்தவரையில அவங்க தாடிய வலிச்சு மீசையை வளர்க்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக அந்த காலத்துல இருந்தாங்க. எனவேதான் ஸல்லல்லாஹு ஹதீஸ்களை நாங்கள் அதிகமா பார்க்கலாம். நீங்க யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ்களை நாங்க பார்க்கணும். இன்றைக்கு மாறி எல்லா யூதரும் பெரிய பெரிய தாடி வச்சுக்கிறாங்க. கால் மார்க்ஸ்ல இருந்து எல்லாருமே பெரிய பெரிய தாடி வச்சுக்கிறாங்க. அது அந்த காலத்துக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ் தான். அந்த காலத்துல இருந்த யூதர்களுக்கு மாறு செய்யும், அதுதான் கன்செப்ட். அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டதா இந்த தாடி. அதே மாதிரி தான் சொல்ல இன்னும் ஒரு சம்பவத்துல சொன்னாங்க, நீங்க உங்களுடைய வீட்டு முற்றங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, யூதர்களுடைய வீட்டு முற்றங்கள் வந்து அசிங்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்ப நாங்க அதை நடைமுறைப்படுத்தல. இப்ப யூதர்களோட வீடெல்லாம் அசுத்தமாக, முஸ்லீம்களோட வீடு அசுத்தமாக நமக்கு தெரியும் யாரோட வீடு அசுத்தமாக. ஆகவே இது அந்த சந்தர்ப்பத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். எனவே தாடியை பொறுத்தவரையில அது ஒரு சுன்னா, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் தாடியை இல்லாமல் செய்வதோ, வலிப்பதோ, அதனை குறைப்பதோ ஒரு பெரும்பாவமாக சமூகத்தில் நோக்கப்படக்கூடாது. அது ஒரு ஆதத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தான். இஸ்லாமியர்களுடைய அடையாளம் தான். ரசூலுல்லாஹி அவர்கள் தாடிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க, அதை வளர்க்கும்படி சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் ஒருவர் தாடி இல்லை என்பதற்காக அவர் ஈமான் இல்லை என்ற தரத்துக்கு நாங்க கொண்டு போகக்கூடாது. அல்லாஹ் அவரை சம்பந்தப்பட்ட விஷயம். அவர ஈமான, அவர தரத்தை, அவர மார்க்கத்தில் இருக்கிற பற்ற தீர்மானிக்கிறது அல்லாஹ்வுடைய விஷயம். பெரிய தாடி வச்சு பெரிய ஏமாத்துறாங்க நிறைய பேர் சமூகத்தில் இருக்கிறான், அது வேற விஷயம். அவன் தாடியை வச்சு ஈமான அலக்கையலாம். தாடியை வச்சு அவர் உடுப்புட சைஸை வச்சு அவர் பெரிய உடுப்பு போட்டாங்களா நல்ல ஆக்கள் சொல்லி நாங்க முடிவுக்கு வரையலாம். அவை எல்லா சாராரும் நீக்கிறாங்க தாடி இல்லாம மீசை இல்லாம. சிலருக்கு தாடி வளர்றது அப்படின்னு சிலாக்களுக்கு பிரச்சனை, தாடி வளர்றது. சிலாக்களுக்கு ஒரு ஏரியாவில் மட்டும்தான் தாடி வளரும், நாம சொல்ற மாதிரி தாடி வளரலாம் அப்படின்னு பிரச்சனை. அதெல்லாம் இயல்பாக உள்ள விஷயங்கள். வேணுமென்றே நான் சொன்னா புறக்கணிக்க போறேன், ரசூலுல்லாஹ் தாடி வளர்க்க தெரியா நான் வளர்க்க மாட்டேன்னு சொல்லி யாராவது கட்டினா அது கூடாது, அது பாவம். அது அல்லாம ஒருவருடைய இயல்புக்கு ஏற்ப, அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப வர அந்த தாடியை வளர்த்து கொள்ளலாம். ஆனா குறைஞ்சது ஒரு முஸ்லீம்களுடைய அடையாளம் என்ற அடிப்படையில் நாங்கள் தாடியை வச்சு கொள்றதை பொறுத்தவரையில அது ஒரு விரும்பத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதை சில இமாம்கள் சுண்ணாவாக கொள்வதா இல்லையா, இதை ஆதத்தாக பார்ப்பதா என்பதில் கூட கருத்து வேறுபாடுபட்டிருக்கிறார். சிலர் சொல்றாங்க இது சுண்ணாவாக பார்க்கப்படக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய ஆதத்தில் இருந்த ஒரு விடயம் என்று பேசின நவீனகார இஸ்லாமிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சிலர் தாடிக்கு அதிகூடிய முக்கியத்துவம் கொடுத்து தாடி இல்லைன்னா இஸ்லாமே இல்லை, மார்க்கமே இல்லை என்று சொல்கின்றவர்கள் இருக்கிறது. ரெண்டுமே ஒரு ஒவ்வொரு போக்கில் இருந்தாலும் அவங்க நடுநிலையா சிந்திக்கிற நேரம் தாடி இயல்பா வளரக்கூடியவர்கள் தங்களுடைய ஏற்ற வகையில் அழகா பேணி அழகா வச்சு கொள்றது ஒரு நல்ல அடையாளமாக இருக்கும் என்ற விஷயத்தை சொல்லி இந்த அமர்வை நாங்கள் நிறைவு செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடை, அவருடைய உணவு, அவர்களுடைய படுக்கை எப்படி இருந்தது என்கின்ற விடயங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை அமர்விலே நாங்கள் தொடர இருக்கின்றோம் என்ற செய்தியை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு, நேற்று நான் கேட்டிருந்தேன் அந்த ஃபிக்ஹ் சார்ந்த ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நேற்று ஒருவர் கேட்ட கேள்விக்கு மாத்திரம்படியே சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த தராவி தொழுவதற்காக நாங்கள் வருகின்ற போது இஷாவுடைய ஜமாத் முடிந்து விட்டால் நாங்கள் இஷாவை தனியே தொழ வேண்டுமா, சுன்னத்தான தராவி தொழுகையோடு சேர்த்து தொழலாமான்னு ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கேள்விக்கான பதிலை மட்டும் இப்போ சொல்லிக் கொள்றேன். இதை பொறுத்தவரையில் அது உங்களோட சாய்ஸ். ஜமாத்தா தொழுவதற்கு நன்மை கூட, அவை முடியுமான வரைக்கும் இஷாவுடைய ஜமாத்தோடு சேர்ந்து இஷாவை தொழுது விட்டு தராவியோடு தொழுவதுதான் சிறந்தது, கியாமுல்லைலோடு தொழுவதுதான் சிறந்தது. நாங்கள் வரும்போது இஷாவுடைய ஜமாத்து முடிஞ்சது, தராவி தான் போயிட்டு இருக்கின்றா, தராவியோடு சேர்ந்து இஷாவை தொழலாம். இதுக்கு ஆதாரம் இருக்கும். இதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வராரு, ரசூலுல்லாஹோட சேர்ந்து ஒரு தொழுகையை தொழுகிறார். தொழுது விட்டு சொல்றாரு, நான் தான் எங்க ஊருக்கு போய் தொழுகிறேன். அப்ப இங்க என்னத்துக்கு வந்த, உங்களோட தொழுகிறதுக்கு வந்து இங்க வந்து தொழுதுட்டு திருப்பி ஊருக்கு போய் அவர் தொழுகிறேன். ரசூலுல்லாஹ் தொழுகிறதுக்காக வாரேன், இங்க போய் வந்து திருப்பி போய் ஊருக்கு தொழுகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுமதிச்சாங்க. அப்ப அவர் முதலாவது தொழுகைதான் என்ன, ஃபர்து. ரசூலுல்லாஹோட சேர்ந்து தொழுத அந்த தொழுகை ஃபர்து. அவர் ஊருக்கு போய் தொழுது சுன்னத்து தானே, ஒரு தரம் பரந்து தொழுதுட்டார். அப்ப அதுக்கப்புறம் தொழுகிறெல்லாம் சுன்னத்து தான். அவர் சுன்னத்து தொழும் போது அவருக்கு பின்னால அந்த ஊர் மக்கள் என்னத்தை தொழுதிக்காங்க, ஃபர்தை தான் ஜமாத்தா தொழுதிருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தை ஆதாரமாக கொண்டு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்றாங்க, அவ்வாறு ஒரு சுன்னத்து தொழுகின்ற ஒருவரை பின்பற்றி ஃபர்தான தொழுகையை தொழலாம். ஏனைய 2 ரக்காத்துகளை நாங்கள் எழுந்து மீதபடி பூர்த்தி செய்யலாம், அதுல தவறு கிடையாது என்ற கருத்தை சொல்கிறார்கள். எனவே தராவி தொழுவிக்கப்படுகின்ற போது இஷாவை அவனோட இணைந்து ஜமாத்தாக தொழ முடியும் என்ற செய்தியை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சரியாக படித்து அவர்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை மறுமையிலே எங்களுக்கு நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.